எனக்கு பார்த்தீங்களா எப்படி என்றாலும் ஸ்கர்ட் தைக்கல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எனக்கு வந்து ஜிப் கட்டாயம் தேவை வந்து என்ன நான் ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜிப் இல்லாமல் தைக்கவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் மாட்டுது நீட் இல்லாமல் இருக்கும் இந்த ஜிப் வச்சு தான் நடிக்கிறேன் நான் அதுக்கும் இந்த ஜிப் தான் வைக்கிறேன் நான் வச்சது தெரியாமல் இருக்கும் இந்த ஜிப் வச்சு அடிச்சிங்கன்னா வச்சதே தெரியாமல் இருக்கும் அதான் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் கொண்டு கொடுக்கும் சின்ன பிள்ளையா இருந்தாலுமே நான் ஜிப் வச்சு தான் நடிக்கிறேன் 5-6 வயசு பிள்ளையா இருந்தாலுமே ஜிப் வச்சு தான் நடிக்கிறேன் நான் இந்த ஸ்கர்ட் முடிஞ்சது பேபி அரிஷாட ஸ்கர்ட் முடிஞ்சது ஸ்கர்ட் வேலையெல்லாம் முடிஞ்சது எனக்கு அயனிங் மட்டும்தான் இருக்குது இந்த இதுக்குமே ஜிப் வச்சு தான் நடிச்சிருக்கிறேன் பேபி அரிஷாட அந்த டசல்ஸ் இருக்கா காட்டுற இது ரெடிமேடாக வந்தபடியே டசல்ஸ் வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேன் இந்த முறை இந்த இருக்குது ஓகே தான் இருக்குது சிம்பிளாக முடித்தாலும் இப்போ என்ன சொல்ல வாரேன்னு சொல்லிச்சேன்னா இந்த ஜிப் இருக்குது ஜிப்புக்கு சோகக்கதை சொந்த கதை எனக்கு இருக்குது நான் இதை வேண்டதுக்கு 1 மணித்தியாலம் கார் ஓடி போகணும் கார் பார்க் பண்ணுறதுக்கு 350 கொடுத்து கார் பார்க் பண்ணணும் திருப்பி அந்த டைம் வேஸ்ட் பண்ணி போட்டு திருப்பி ஓடி வரணும் எனக்கு 3 மணித்தியாலத்துக்கிட்ட டைம் எடுக்குது இந்த ஜிப் நான் வேண்ட போகிறதுக்கு அண்ட் ப்ளஸ் ஒரு நாள் அவசரத்தில் ஸ்கூல் பிக்கப்புக்கு முதல் போயிட்டு வேண்டோன்னுன்றதுக்காண்டி போயிட்டு ரைட்டோ லெஃப்டோ ரைட்டோ டேர்ன் எடுக்கக்கூடாத இடத்துல எடுத்து 170 pounds பில் கூட ஃபைன் கூட பே பண்ணி நான் செய்கிறது போகணுமென்று இருந்திருக்கு போயிருக்குது அதுக்கு ஒரு கிழமை நித்திர முடிச்சு தச்சு ஒரு மாதிரி பே பண்ணிட்டேன் நான் அது சரி அதை விடுங்க அதை என்ன சொந்த கதை சோக கடை இப்போ என்ன சொல்ல வரேன்டா என்ன மாதிரி உங்களில் பேர் தைக்கிற நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஜிப் வந்து தேவைப்படும் இது தூரத்தில் இருக்கும் வேண்ட போக கஷ்டம் எங்க வேண்டது இல்லாட்டிக்கு இதுக்கு நீ ஓடி போகணுமே இது போய் வேண்ட டைம்ல நீங்கள் வந்து ஒரு பாதி பிளவுஸை தைச்சு முடிச்சிருவீங்களே என்று யோசிக்கிற நீங்கள் உங்களில் யாராச்சும் இருந்தா எனக்கு கமெண்டில் போடுங்க நான் யோசிக்கிறேன் இது வந்து என் அரிஷா சாரீஸ் வெப்சைட்டில் இதையும் போடுவோம்மான்னு சொல்லி யோசிக்கிறேன் இதால் எனக்கு ஒரு லாபமும் இல்லை உண்மையிலே இது நான் விற்கிறதா இருந்தால் 50 pence தான் விற்பேன் இதால் எனக்கு ஒரு லாபமும் இல்லை ஆனால் என்னது இப்போ என்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆக்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது 2 பேருக்கும் நல்லதுன்னு வைங்க மொத்தத்தில் ஸோ அதனால் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை நீங்கள் கமெண்டில் போடுங்க வேணுமென்று சொல்லிச்சுன்னா நான் இது அரிஷா சாரீஸ் வெப்சைட்டில் போடுறேன் நீங்கள் அதுலேயே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் டைமும் மிச்சம் காசும் மிச்சம் ஃபியூல் காசும் மிச்சம் ஜஸ்ட் போஸ்டேஜோட உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உங்கள்கிட்ட நன்றி